السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் குறித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நல்ல தோழர்கள் தோழியர்கள் மீதும் இங்கே ஒன்று கொள்ளும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்ன நின்றல் ஓட்டமாக. அல்லாஹுடைய மகத்தான அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் ஹதீஸ் வகுப்பை நாம் நடத்தி வருகிறோம். அதில் நாம் படிப்பதற்கு தேர்வு செய்த புத்தகம் இமாம் நவவி அவர்களின் நபிமொழி தொகுப்பான ரியாது சாலிஹின் என்பதாகும். ரியாது சாலிஹின் என்ற இந்த புத்தகத்தை ஒரு பெரிய தொகுப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து வைத்திருக்கின்ற அடிப்படை அம்சங்களாக இவர் சேர்க்கிறார். இந்த கிதாப் ஆசிரியர் தொகுத்திருக்கிறாரு. அதில் நம்ம முதலாவது பாடம் பாபுல் இஹ்லாஸ், வெளிப்படையான உள்ரங்கமான எல்லா நிலைகளிலும் செயல்களிலேயும் எண்ணத்தை இறைவனுக்காக நிறுத்துதல், தூய்மையான எண்ணத்தோடு வாடுதல், இஹ்லாஸோடு இருத்தல் என்ற தலைப்பு முதல் தலைப்பு. அதில் நிறைய செய்திகள் நம்ம படிச்சிட்டோம். கடந்த வாரம் செயலே அடிப்படையானது எண்ண தூய்மை தான். நம்முடைய பேச்சு சொற்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள், நம்மிடத்தில் வெளிப்படும் நற்குணங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? எண்ணம் தான். எண்ணம் தூய்மையாக இருந்தால் தான் அவங்களுக்குலாம் கூலி கிடைக்கும். நடிப்பதற்காக நற்குணமாக வெளியே காட்டினா எத்தனை நாளைக்கு நடிச்சிட முடியும்? வாழ்நாள் முழுக்க நடிக்க முடியுமா? ஒரு மனுஷனால மாட்டிக்கிடுவான். அப்படி எத்தனை வருஷம் நடிக்கிறது? அப்படி இப்போ இயல்புலேயே நாம் என்ன செய்யணும்னா எண்ணங்களை தூய்மையாக்குவதற்கு பழக்கிட்டோம்னா யாருக்காகவும் நம்ம நடிக்க தேவையில்லை. நம்முடைய ஹேபிட்டே அது மாதிரி ஆயிடும், தூய்மையான எண்ணம். அதனால சில புறக்கணிப்புகள் வந்தாலும், உலகத்தில் சில மாடல்கள் ஃபெயில் ஆனாலும் தப்பு கிடையாது. உலகத்தில் தோல்வி விட்டாலும் பரவாயில்லை, மறுமையில் வெற்றியாகிருக்கும். இதுதான் இந்த தலைப்புக்கான அடிப்படை. அதில் அஞ்சாவது செய்தியாக அந்த அபி யசீத் மஅன் இப்னு யசீத் இப்னு அஹ்னஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மஅன் இப்னு யசீத் என்ற நபி தோழர் அறிவிக்கிறார்: ஒஹுவ அபூஹு வஜத்துஹு சஹாபியுன். இந்த ஹதீஸில் வரக்கூடிய மஅன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய தந்தை யசீத் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய பாட்டனார் அஹ்னஸ், இந்த மூணு பேருமே சஹாபாக்கள். மூணு தலைமுறையாக முஸ்லீம்களாக சஹாபாக்களாக இருக்கிறாங்க. மூணு பேருமே ரசூலா பார்த்துருக்காங்க, ரசூலாவோடு பழகிருக்கிறாங்க, சஹாபாக்களாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு சிறப்பு பெற்ற ஒரு நபித்தோழர். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் சொல்கிறாரு, மஅன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கான அபி யசீத் அஹ்ரஜ தனானீர யதஸத்தகு பிஹா.
என்னுடைய தந்தை யசீத் அவர்கள் கொஞ்சம் திருகங்களை தீனார்களை எடுத்து, தனானா தீனாருடைய பண்பை, சில திருகங்களை எடுத்துக்கொண்டு தர்மம் செய்வதற்காக போனாங்க. அந்த தீனார்களை கொண்டு போய் இந்த ரஜுலின் ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலில் இருந்த ஒரு மனிதருடைய இடத்துல அருகில பக்கத்தில் வச்சுட்டாங்க. ஒரு மனுஷர் இருக்காரு, அந்த மனிதர் பக்கத்தில் வச்சுட்டாரு. எடுத்து தேவையான எடுத்துக்கிட்டுமே அப்படின்னு நினைச்சாரு. அவரு வச்சுட்டு போயிருந்தார். போனா இவர் சொல்றாரு, நான் அப்போ பார்த்து பள்ளியாசலுக்கு போனேன், என் தந்தை அந்த காசை வச்சுட்டு போயிட்டாரு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பள்ளியாசலுக்கு போறேன். நான் போனேன், அந்த காசு பொட்டலத்தை ஒரு துணியில எதிர பையில மடிச்சு வச்சிருக்கிறார், நான் அதை எடுத்தேன். அந்த காசோட நான் வீட்டுக்கு வந்தேன். வாப்பாக்காரர் போய் யாராவது தர்மம் எடுக்கணும்னு பள்ளியாசல ஒரு இடத்துல வச்சுட்டாரு. மவன்காரர், அவர் பெத்த மவன் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பள்ளியாசலுக்கு போய் என்ன காசு இருக்க, சரி யாரோ வச்சிருப்பாங்க தர்மத்துக்கு தான் எடுத்துட முடியாதுன்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தா வாப்பாக்காரர் பார்த்துறாரு, அத்தாக்காரர் பார்த்துறாரு. பொக்கால வாதம், வாப்பாவுக்கு மோனுக்கும் அத்தாவுக்கு மோனுக்கு இடையில வாக்குவாதம் முத்து. பொக்கால வல்லாஹி மா ஈயாக்க அரத், மகனே அல்லாமி சத்தியமா சொல்ற, இந்த காசு உனக்கு தரணும்னு நினைக்கல, உங்க நான் யாராவது ஒரு மக்கள் மொத்த தேவைப்படுறவங்க எடுத்துக்கிறோம்னு நினைச்சேன், நீ உனக்கு தரணும்னு நான் இதை வைக்கல அப்படின்னு செய்றாரு. தந்தை மகன்கிட்ட சொல்றாரு. யசீத் ரலியல்லாஹு அவர்கள் மகன் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க. அவர் வாதம் பண்றாரு, இல்ல ரசூலுல்லாஹி, இல்ல உங்க குலது உங்க நியத்து செல்லும், எனக்கு அல்லாஹ் தந்திருக்கான், ரெண்டு கூடு தானே, ரெண்டு வாப்பாட்ட பேசுறாரு. ரெண்டு ஒரு வாப்பா ஒன்று சொல்ல, மகன் ஒன்று சொல்ல, சரி வாங்க ரசூலாட்ட போன்னு அத்தா மூணு ரெண்டு பேரும் செய்றாங்க, ரசூலாட்ட போறாங்க. இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாட்ட பஞ்சாயத்தை கொண்டு வராங்க. வாக்குவாதம் ரசூலாட்ட வருது. வந்தா ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரசூல்லா வஹீலிருந்து திருப்பி சொல்றாங்க. நம்ம வேண்டா சும்மா சண்டை போடலாம், ரசூல்லா அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல, வஹீல் என்ன வருது அதை அப்படி சொல்லிடுவாங்க. லக்கம்மா நவைத்த யா யசீத், பாப்பாட்ட சொல்றாங்க அத்தாக்கார்ட்ட, யசீதே நீ என்ன நினைச்சு அந்த நீயத்து உனக்கு செல்லுபடி ஆகும். நீ நினைச்ச காசை கொண்டு வைப்போம், யாராவது தேவை உள்ளவரும் எடுக்கட்டும், அதான் உங்க நீயத்து நிறைவேறிச்சா இல்லையா. லக்கமா நவைத்தையா யசீத், யசீதே நீங்க நினைச்சது நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, நீ நினைச்சது கூலி கிடைச்சிச்சு. யார் எடுத்தா உங்களுக்கு என்ன, யாராவது எடுக்கணும்னு வச்சிய, அவங்க மகன் தான் எடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒய்யா நமக்கு என்ன, நீங்க என்ன நினைச்சாலும் அந்த கூலி கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு தந்தைகிட்ட சொல்றாங்க. வழக்கமா அகத்தையாமான், மகனை பிடிச்சி சொல்றாங்க ரசூல்லா, மகனே நீ எதை எடுத்து அதை உனக்கு வச்சுக்க, ஓ நீயத்து நிறைவேறிடுச்சு, அவர் எடுத்தது அவருக்கு முடிஞ்சு வச்சு. நீங்க என்ன நினைச்சு யாராவது ஒரு ஆளுக்கு போகணும்னு நினைச்சிய, யாராவது ஒருவருன்னா அவர் மகன் ஒரு ஆள் தானே, அவருக்கு நான் அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த பேச்சு நீ யாருக்கா ஒரு ஆள் அவ்வளோ புரிஞ்சு வச்சு. ஓ நீயத்து நிறைவேறிச்சுப்பா, நீயே கவலைப்படுற, உனக்கு ஏதாவது நஷ்டம் வருமா, நீ என்ன தர்மம் கொடுக்க நினைச்சியா அது அப்படியே கிடைச்சி போயிடும். நீ அதுக்கு பயப்படுற, உன் மகன் எடுத்தாலும் பேர எடுத்தா உனக்கு என்ன, அது அவருக்கு அல்ல ஆரம்பம் செஞ்சுருக்கான், விட்டுட்டு போறேன், நீ அதுல போய் சங்கடப்படுத என்று யசீத் ரலியல்லாஹு தந்தைகிட்ட என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ் முடிஞ்சு வச்சு. ரசூலுல்லாஹ் சொன்ன அப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுன்னு கேட்டா, புகாரி இமாம் அவர்கள் இதை பதிவு செய்கிறாங்க. 1422வது செய்தியாக பார்க்குறோம். இதுல சில நேரங்களில் செயல் சரியில்லாம், நம்ம இன்னும் சொல்ல போனா எக்ஸாக்ட்லியா நடக்காம இருக்கலாம், ரொம்ப வெரி கிளியரா கூட இல்லாம இருக்கலாம் ஆக்டிவிட்டிஸ் நடைமுறை. ஆனா நம்முடைய எண்ணம் தவறாம இருந்தால் அந்த கூலி கிடைச்சி விடும். சொல்ல எண்ணத்துக்கு இவ்வளவு மதிப்பு இருப்பதில்ல. அவர் நினைச்ச எண்ணத்துல எந்த கோளாறு இல்லை, தர்மம் செய்ய நினைச்சா தர்மம் போச்சு. அதுல ஏதாவது மகன் எடுத்ததுனால தர்மம் குறைஞ்சின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இது அழகாக சொல்ல சொன்னாங்க. எண்ணங்கள் மிக தூய்மையாக இருக்குமானால் அந்த எண்ணத்துக்கு ஏற்ப கூலி கிடைத்து விடும். அந்த எண்ணத்திற்கு இடையில் எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது, உலக ஆதாயங்கள் வேற எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி நிறைய ஆதாரப்பூர்வமான செய்திகள் நிறைய இருக்கு. என்ன தூய்மையாக இருக்கும்போது நம்ம என்ன நினைச்சோமோ அதை விட பெரிய காரியங்கள் நடந்தோம். நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், நான் ஒன்று செஞ்சிருப்பேன், அல்லாவுக்காக செஞ்சிருப்பேன், என் கண்ணுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் தெரியாது. கண்ணுக்கு முன்னாடி தெரியாட்டாலும் அல்லாஹ் அந்த நன்மையை ஏற்றுக்கிறவான்ட்ட எனக்கு தெரியாமலே அதுக்கான நன்மையெல்லாம் பன்மடங்காக வளர்த்து வச்சிருப்பான் இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவானாக அல்லா இருக்கிறான். அவனுடைய கஜனா குறையாது. அப்போ என்னன்னா நம்மள்ட்ட அல்லாஹ் என்ன பார்க்குறான்? நம்ம மனசுல நினைப்புல உலக ஆதாயங்கள் கலந்துடக்கூடாது. இருந்தால் மறுமைக்கு ராயல்ட்டியாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி, நான் ஒருவேளை அந்த ஆள் எடுத்துகிட்டு போனால் நான் அந்த காசை வச்சு இன்னொரு நன்மை ஏதாவது ஒரு செஞ்சு அந்த நன்மை ஒரு நன்மை செஞ்சு அதில் 100 நன்மை வந்துச்சுன்னா அது நம்ம சொல்ல முடியுமா? சரி, ஒரு கெட்ட ஆள்கிட்ட போயிடுச்சு வச்சுக்குவோம், வச்சு திருடுறவர்கிட்ட போயிடுச்சு. நம்ம நன்மைக்காண்டி கொடுத்த யாராவது ஒரு ஆள் எடுக்கணும், தப்பான ஆள் எடுத்துட்டாரு, அதனால நமக்கு அவருடைய தப்பு சேருமா? சேர போறதில்லை. அவர் செய்கிற பாவம் அவருக்கு, நாம் நன்மைக்கு தானே வச்சோம். ஏன் எண்ணத்துல எந்த குழப்பம் இல்லையா? ஏன் எண்ணத்துக்கு இறைவன் மதிப்பளித்து அந்த கூலியை தந்து விடுவார் என்று இஸ்லாம் சொன்னா, விளைவுகளை வைத்து முடிவு எடுக்கக்கூடாது. எண்ணத்துக்கு விளைவு என்னவாண்டாலும் இருக்கலாம், அது அல்லாஹ் சார்ந்தது. செய்ய வேண்டிய வேலை செயல், அதற்கு முன்னாடி எண்ணம். அவ்வளோ, அந்த 2 தான் கிளியர். நம்ம தரப்பை கிளியர் பண்ணிருங்க. அல்லா தரப்புல அல்லா கையில் ஓடு. பெருசா வச்சிருக்கானா, சிறுசா வச்சிருக்கானா, ஒண்ணுக்குள்ள வாங்கிடுவானா, என்னன்னாலும் நடக்கலாம். அப்படியே ஆதாரப்பூர்வமான செய்திகள் நிறைய இருக்கு. ஒரு ஆள் தர்மம் செய்ய போவாரு, முதல் நாள் போய் நைட்டில் இருட்டுக்குள்ள கொடுத்துருவாரு, ஓச்சாரி கையில் போயிடும், ஒரு திருடன் கையில் போயிடும், இப்படி பல மாதிரி போயிடும். நினைச்ச மாதிரி இருக்காது. என்னடா நம்ம தர்மத்தை ஒண்ணுமே ஒருத்தர் கூட வாங்க சரியான ஆள் கையில் போய் சேரலையா? அப்போ கடைசியில் பார்த்தா அந்த சம்பவத்தில் என்ன நடக்கும்டா, விபச்சாரி திருந்திடுவாங்க. நமக்கு காசு பணத்துக்காக தானே விசாரம் பண்ணோம். இந்த மாதிரி தரக்கூடிய ஆள்லாம் இருக்காங்கடா. இப்படி ஒரு சமூகத்தில் நம்ம வாழும்போது நாம விசாரம் பண்ணணும். பாருங்க, எங்க இருந்து மாறுது பாருங்க. அவர் எண்ணம் தெளிவாக இருந்ததால என்னென்னலாமோ நடத்தி காட்டினாங்க. நடக்கும், அப்படி நடக்கும். புரியாத விஷயங்களும் நடக்கும். எல்லாத்தையுமே நம்ம மண்டையை கொண்டு புரியும் நினைக்காதீங்க. அப்படி நடக்காது. எல்லாத்தையுமே என் மனசுல புரியணும், என் அறிவியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்பிக்கை இருக்குல்ல. அப்படி எல்லாத்தையும் நினைக்காது. அப்படி நடக்காது. நம்ம நினையாத புறத்துல கூட அல்லாஹ் அந்த ஈமானுக்கு கூலியை கொடுத்துருவான். நெய்யத்து தான் முக்கியம். அதுல திருடன் தெரிஞ்சிருவாரு, வச்சாரு தெரிஞ்சிருவாங்க. அந்த 3 விஷயத்திலேயுமே அமானிதம்மா. பொருளை வச்சுட்டு அங்கே இருக்கணுமா? நம்ம பொருள் இருக்கணும். ஆமா, எடுத்துட்டு போனாரு, வாங்க, சரி ரைட்டு, கேளு, அது சேர்த்துக்க. அப்போ இந்த நீயத்து இருக்கிற என்ன தூய்மையா இருந்தா வைக்கும். இந்த அமானிதம் அப்படிங்கிறதுக்கு பள்ளியாசல ஒரு பொருள் இருக்கு, எடுக்கலாமா அப்படின்னு கேட்க, இந்த அதிசை வச்சு கிளாஸ் கேட்கறாப்புல, நல்ல கேள்விதான். ஆனா அப்படி வைப்பாங்க. சில மனிதர்கள் என்ன செய்வாங்கடா, ரசூலா காலத்துல உரிய பொருளை உரியவற்றை கொடுத்துருவாங்க. இப்போ ரசூலாட்ட ஒரு சக்காத் பொருள் வருது வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா ரசூலா உரியவர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. உரியவர் இல்லாமல் ஒரு பொருள் இருக்குமானால் பெரிய அளவுக்கான தொகையா இருக்கும்னா அறிவிப்பு செய்யணும். பள்ளியாசலம் எடுத்துட்டு போனால பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற தொகையாக இருந்தால் ஓராண்டு காலம் அறிவிப்பு செய்யணும். இந்த மாதிரி ஒரு தொகை எடுத்தான். இன்னொன்று, பள்ளிவாசல இருக்கிறதுனால கண்டெடுக்கப்பட்ட பொருளை தான் சொல்லுவாங்களே தவிர காணாம போன பொருளை சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் சட்டம் இருக்கு பள்ளிவாசல், சில சட்டங்கள் இருக்கு. அப்போ ஒரு பொருள் இருக்கிறத எடுக்கலாமாண்டா, விலை மதிப்பற்ற ஒரு பொருளாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஒரு சாப்பாடு போட்டோன்னு கிடக்கு, எடுக்கலாம். ஒரு 100 ரூபா கிலோ கிடக்கு, எடுக்கலாம். ஒரு 10,000 ரூபா கிலோ கிடக்கு, அது மதிப்பும். அப்போ அதை அறிவிக்கணும், ஓராண்டு அறிவிக்கணும். இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்குது, எடுத்துருக்கோம், அடையாளம் தெளிவாங்க, ஓராண்டு அறிவிப்பு. இந்த தஸ்தீர் வரையறைகள் இருக்கு. ஒரு பொருளை எடுப்பதுல கூட சட்டங்கள் இருக்கு. அவர் வச்சுட்டு போனது பெரிய சில தீனார்கள். அப்படின்னா கொஞ்சம் மரியாதை குறைவான காசை, பெரிய காசா எடுக்க முடியாது. அந்த மாதிரியான காசை எடுக்க மாட்டாங்கல்ல, போய் ஒப்படைச்சிருப்பாங்கல்ல. இன்னொன்று, இந்த மாதிரி வைப்பாங்க, ஒரு செண்டு பாட்டில் வைப்பாங்க. நீங்கள் வெளிநாடுகளே பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்டியில் பார்க்கலாம், செண்டு பாட்டில் வச்சுருப்பாங்க, எடுத்து தேய்க்கிறதுக்கு தான் வச்சுருப்பாங்க. கேட்கலாம் தேவையில்லை. ரசூலா காலத்தில் நபவியில் பேரித்த கனிகள் தொங்க விட்டுருப்பாங்க, பழங்கள்லாம் தொங்க விட்டுருப்பாங்கன்னு ஹதீஸ்ல வரும். அதெல்லாம் எதுக்கு? திண்ணை தோழர்கள் இருந்தாங்க, யாராவது பசின்னு வந்தால் எடுத்துக்கலாம். இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அம்சங்கள்ல வரும். அது நீங்கள் கொலையோட தூக்கிக்க முடியாது. கிடக்கு, நான் ஊருக்கு கொண்டு போறேன், கொலையோட அத்தையிட்டு அது தப்பு. இந்த மாதிரியான விஷயங்கள் அற்பமான பொருட்கள் இது. அன்னைக்கு அவங்க கேட்குற என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அமானியத்தை எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி எடுக்க முடியாது. பாதிப்பை ஏற்படுத்துகிற வகையிலான பொருளாதாரமாக இருக்குமானால் பின்னாடி அப்படி எடுத்துக்கலாம். இருக்கு. இப்போ நிறைய அப்படி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லேயே அது மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல மெட்ரோ சிட்டி, சென்னையிலாம் சில இடங்களில், பெங்களூர்ல செல்வந்தர்கள் இந்த மாதிரி நண்பர்களாக சேர்ந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. பாக்ஸில் வச்சு ட்ரெஸ் வச்சுருந்தாங்க.
புதுசும் வச்சிருக்கிறாங்க, பழசும் வச்சிருக்காங்க. தேவையுடையவர்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான அம்சம் இது வந்து என்னன்னா இந்த தர்ம பொருள் தானே. அவர் கொண்டு போகிறதே சொல்றாருல, தர்மத்துக்காண்டி யாராவது ஒரு ஆள் எடுத்துட்டு தேவையுள்ளவங்க அப்படின்னு பொதுவா வச்சுட்டு போறது. ஆமா, அது பொதுவாக உள்ளது. இது என்ன மேட்டர்னா, பெரிய செல்வமாக இருந்தால் அப்படி எடுக்க முடியாது, ஒரு அளவுக்குள்ளதான் இருக்கணும். சாப்பாட்டுக்கு உள்ள கான்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு 10,000 திருகம் இருக்குது, அதை எடுத்துட்டு வர முடியுமா? அப்ப அதுக்கு ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இது வந்து பெரிதா பாதிப்பை ஏற்படுத்தாத அம்சங்கள் உள்ள பொருளாதாரம், அதை தான் குறிக்கும். இது வந்து நிறைய சட்டங்கள் இப்படி இருக்கு. கணவனுடைய அனுமதி இல்லாமல் சின்ன அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை எடுத்துக்கலாம். நான் ஒரு 10,000 சோப்பில் வச்சிருக்கேன், செலவுக்குன்னு சொல்லி 5,000 எடுத்துடக்கூடாது. என் வீட்டுக்காரி ஒரு 100 ரூபா எடுக்கலாம், 200 ரூபா அன்னைக்குள்ள செலவுக்கு எடுத்துக்கலாம். சொல்றது நல்லது, அதையும் 200 ரூபாய்ன்னு சொல்லணும். ஆனால் எடுத்தால் பெருசா கண்டுக்கிற தேவை, அவங்களுக்கு உள்ளது. மார்க்கத்தில் இதெல்லாம் இப்படி சின்ன சின்ன அம்சங்கள்ல உள்ள அம்சம் தான். இந்த தனாநீர்னா நீங்க நிறைய காசு பணம் நினைச்சிடக்கூடாது, சின்ன அர்த்தத்தனமான பொருளாதாரத்தை சொல்லப்படுது. அதே மாதிரி உள்ளதான் சட்டங்கள்ல மார்க்கத்தில் என்னன்னா, ஒரு அந்நியர் தோப்புல, வேற ஒருவருக்கு சொந்தமான தோப்புல நாம வந்து பசிக்குன்னா சாப்பிட்டுக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றாங்க, தர்மம் இன்னஹா சதகான்னு சொல்றாங்க. கால்நடைகள், உயிரினங்கள், வழிப்போக்கர்கள் இவங்கெல்லாம் சாப்பிட்டு போது நமக்கு மிச்சம். இப்போ அதில் போய் என்ன சொல்ற, கிளைம் பண்ணக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது, நல்லா இளநீ குடிச்சிட்டு 2 மாங்காய் தின்னுட்டு சூப்பராக இருக்கு மாங்காய், ஒரு 10 மாங்காய் வீட்டுக்கு பார்சல் கட்டுறா அப்படி செஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரியான அற்பத்தனமான அம்சங்களை இஸ்லாம் என்ன செய்யுது, அது பெருசாக எடுக்காது. அண்ணன் கேட்டது அதான் பதில். பாரதூரமான பொருளாதாரம், நிறைய பொருளாதாரம் இருக்குது, ஒரு மதிப்பான பொருளாதாரம் இருக்காக எடுக்க முடியாது. கேள்வி வந்துடும்ல. இன்னொன்று சொல்லணும்னா, அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை அப்படின்னா அந்த கேள்வி முதல் கேள்வி யாருக்கு வரும், வாப்பா போதும். உண்மையார் பள்ளியாத்துல வைக்க சொன்னா அந்த கேள்வி இல்லையா, நீ மௌன பார்த்து கேள்வி வாப்பா பார்த்து கேள்வி உன்னையும் வைக்க சொன்னா ஒழுங்கான ஆளுக்கு தர்மம் கொடுக்க வேண்டிய இப்படியா தர்மம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது உள்ளே வைக்கலாம்னு அனுமதி வந்துருச்சு. அந்த அதிசயில் ரிவேர்ஸ்ல பாத்தீங்கன்னா மவுண்ட கேள்வி கேட்ட மாதிரி அண்ணன் வாப்பாட்ட கேள்வி உண்மையும் பள்ளியாத்துல வச்சுட்டு போச்சு அப்படி கேட்கலையே. அற்பமான பொருட்களை வச்சுட்டு போகலாம், தேவைன்னா எடுத்துக்கலாம். பள்ளி செல்போனுக்கு எடுத்துறாதீங்க, அது சிக்கல. இந்த அதிசயில இருந்து ஆதாரம் சொல்லி செல்போன் வச்சுட்டு இருக்காரு ஒழிச்சதுக்கு அற்பமான பொருட்டாங்க எடுத்துறோம்னு எடுத்துறாதீங்க. 1000 ரூபாய் செல்போனா இருந்தாலும் அது ஒரு சம்பந்தப்பட்ட உரிமையாயிருக்கும், அதோட கான்டாக்ட் இருக்கும் எல்லாருக்கும். அது களவுக்கு திருட்டு கணிச முடியாது, ஆதாரம் பண்ண அதிசை கொண்டு வரக்கூடாது, கவனமா இருக்கும். சரியா? சரி, கேட்டது நல்லது, அது விளக்கி சொல்ல வேண்டிய இடம் தான். சரி, இந்த அம்சங்கள்லாம் இது என்ன சப்ஜெக்ட்னா, நமக்கு பாடத்துல வச்சவருடைய நீயத்து குழப்பம் இல்லை. அவரு சந்தேகப்படுற, நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கலையே, வேற யாருக்குள்ள போய் சேரணும்னு நினைச்சேன், ரசூலுல்லாஹ் அதை கிளைம் பண்ண முடியல, ஆனால் முடிஞ்சு போச்சு, உன் நீயத்து கிளியர் ஆயிடுச்சு. அப்ப எண்ணம் தூய்மை இருந்தால் என்னென்ன மாதிரி நன்மைகளை எல்லாம் நல்லா செஞ்சுவான், குறைவு இல்லாமல் தந்து விடுவான் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இன்னும் ஒரு ஹதீஸை படிச்சுக்கணும், ஏன்னா நம்ம ஹதீஸ்கள் தானே. அபி இஸ்ஹாக் சஅத் இப்னு அபி வக்காஸின் ரலியல்லாஹு அன்ஹு, நீண்ட பேருடைய குலத்தோட சேர்த்து சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, அவர் மக்காவாசி, குறைஷி ஸுஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா ஒரு குறைஷி குலத்தை சேர்ந்தவர். அவர் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போயிடுவார், ஹஜ்ஜத்துல் வதாவில் மாட்டிக்கிடுவார். அதனால அந்த பேரோட சேர்த்து எழுதுறாரு இந்த இமாம். இவர் யாருன்னு கேட்டா, அஹதுல் அஷ்ரத்தில் மஷூதி லஹு பில் ஜன்னா, உலகத்திலேயே சுவனம் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட அஷ்ரத்துல் முபஷ்ஷிரீன்கள் 10 சஹாபாக்கள், அவர்களில் ஒருவர் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அலி ஃபில் ஜன்னா அப்படி சொன்னதுல சஅத் இப்னு அபி வக்காஸ், சஅத்னா சஅத் இப்னு அபி வக்காஸ் என்கிற இந்த நபி தோழர் 10 நபர்கள்ல சொர்க்கம்னு சொன்ன ஒருவர்ல இவர் ஒரு ஆள். அவர் சொல்றாரு, கால ஜானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுனி ஆம ஹஜ்ஜத்துல் வதா மின் வஜிஇன் இஷ்தத்த பி, எனக்கு கடுமையான நோய். ஹஜ்ஜத்துல் வதால ரசூலுல்லாஹோட ஹஜ் செய்ய போன இடத்துல நோய் வாய்ப்பட்டு என்னுடைய டென்ட்ல நான் இருக்கிறேன், கூடாரத்துல. அப்படி இருக்க போகும்போது ரசூலுல்லாஹ் என்னை இடையில வந்து பெருங்கொண்ட சகாபி, செல்வந்தரான சகாபி, நிறைய தியாகம் செஞ்ச, பொருளாலும் உடலாலும் தியாகம் செஞ்ச சகாபி. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் இடையில வந்து அவரை பார்க்குறாங்க, நோய் விசாரிச்சு நல விசாரிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் என்னை நோய் விசாரிச்சு வந்து கொண்டே இருந்தாரு. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ஃபகுல்து யா ரசூலுல்லாஹ் இன்னி கத் பலக பி மின் வஜிஹி மாத், நீங்கள் என்னை பார்க்குற இந்த நேரத்தில் நான் எந்த வலியை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன். அப்படின்னா அர்த்தம்னா, மரண வலி எனக்கு வந்து விட்டதாக உணர்கிறேன் அப்படின்னு.
மௌத்து நெருங்கிடுச்சு நான் நினைக்கிறேன். அது உள் உணர்வு தானே, ஒரு மனிதனுக்கு அது இருக்கும். சில மனிதனுக்கு சொல்லுவாங்க, சில நிறைய பேர் நம்ம நடைமுறையில் நிறைய சொல்லுவாங்க மௌத்து வர்றதான் நினைக்கிறேன். அது உள் உணர்வு, நல்ல உணர்வு தான், கெட்ட உணர்வுலாம் இல்லை. தௌபாவுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு கூட. அப்போ இவர் சொல்றாரு, மரண வழியை நான் உணர்கிறேன். அந்த உடனே அனது மாலின், எனக்கு நிறைய காசு பணம் பொருளாதாரம் உள்ள, நான் பெரும் கொண்ட செல்வந்தன் தனவந்தனாக இருக்கிறேன். வலா எரிசினி இல்ல புனத்துல் லீ, ஆனால் ஒரே ஒரு மகன் மட்டும் தான் எனக்கு. எனக்கு வாரிசுனா ஒரு பிள்ளை தான், பொம்பளை பிள்ளை ஒரு பிள்ளை, பெண் பிள்ளை இருக்குது. நான் பெரும் செல்வந்தனாக இருக்கிறேன். இந்த மரண தருவாயில் இருக்கிற மரண வழி எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ல, மார்க்கத்துக்கு செஞ்சுட்டு போகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, மாலி, என்னுடைய செல்வத்தில், மொத்த பொருளாதாரத்தில், சொத்தில் 3/2 பங்கை நான் கொடுத்து விடுகிறேன். 3/2 66, சரியா? 100 ரூபாயில 66.6 கொடுத்துடலாமே அப்படிங்கிறாரு. கொடுத்துருவா அப்படின்னு கேட்கிறார். கால ரசூலா சொல்றாங்க, லா, கூடாதுமா அப்படிங்க, செல்லாது, வேணாம், கொடுத்துறாதே அப்படி. திரும்ப கேட்காரு, குல்து ஃபஷத்ரு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை பாதி கொடுத்துடலாமா? 50%, 50க்கு 50, அல்லாஹ் பதில் 50 கொடுத்துரும், 50 பிள்ளைக்கு அப்படி இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபகால லா, சொல்றாங்க இப்பவும் வேண்டாம், கொடுத்துடாதீங்க, நான் செல்லாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. திரும்ப நான் கேட்ட ரசூலாட்ட, குல்து ஃபஸ்ஸுலுஸு யா ரசூலல்லாஹ், 3/1 கொடுக்கலாமா? 33.33 கொடுத்துருவோமே, 3 கொடுத்துருவோமே என்று கேட்கிறார். 33 ரூபா கொடுத்துடலாம், 133 ரூபா கொடுத்துடலாம் என்று கேட்கிறார். 3/1 கொடுத்துருவோம். அப்ப ரசூலா சொல்றாங்க, ஓகே தான், ஆனால் இழுக்காங்க. கால அசுலுசு 3/1 சரிதான், அசுலுசு கசீருன் கபீருன், 3/1 பெருசுங்க அப்படிங்கிற சொல்லு. 3/1 சொல்றீங்களோ சரிதான், இருந்தாலும் 3/1 பெருசாலும் இருக்குது, அதிகமான இருக்குது என்று சொல்றாங்க. 3/1 அதிகம், பெரிது என்று சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூலா ஒரு காரணத்தை சொல்றாங்க, இன்னக்க இன்ததர் வரசத்தக அக்னியா கைரு மின் அன் ததரஹும் ஆலத்தன் யதகஃபஃபுன் நாஸ், உங்களுடைய சந்ததிகளை பிறரிடம் கையேந்துகிற ஏழைகளாக விடுவதை விட தன்னிறை உள்ள செல்வந்தர்களாக விட்டு செல்வதுதான் சிறந்தது. இந்த ஹதீஸ் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. வாரிசுகளுக்கு, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், தந்தை மறை, அது சுன்னா, அது நமக்கு வலியுறுத்தப்பட்ட மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வழிகாட்டுதல். சில ஆளுக்கு முடிவு எடுப்பாங்க, ஆனால் அவங்க என்ன, நம்ம சேர்த்துட்டு போயிருக்கோம், அது நல்ல பழக்கம் இல்லை, அது சரியான பழக்கம் கிடையாது. அல்லா நாடி இருக்காண்டா நசீபு அதாண்டா, அது வேற, அதை ஏற்றுக்கிறோம், அதுதான் நமக்கு நசீபு உண்டா. வேற என்ன செய்வாங்க, நம்ம சம்பாதிச்சு நம்ம ஒன்றும் பிள்ளைகள்லாம் அவன் பார்ப்போம், அவ்வளோதான், அவங்கள சேர்த்து வைக்கின்ற அவசியமா அன்று பேசுகிறாங்க பாருங்க. இந்த ஹதீஸுக்கு எதிரான அப்படி சொல்லக்கூடாது. பிள்ளைகளை நல்ல நிலையில தான் நம்ம உருவாக்கி வச்சுட்டு போகணுமே தவிர, கையேந்திர நிலைய, இன்னொருத்தட்ட கடை வாங்குற நிலையில நம்ம பிள்ளைய வைக்க முயற்சி எடுக்கிறோம். அல்ல என்ன நான் அதுக்கெல்லாம் முயற்சி எடுக்க மாட்டேன், சுண்ணத்து நபிகள்லாம் என்று நமக்கு வழிகாட்டுதல் நமக்கு தர்றாங்க. அல்லாஹ் என்ன நாடுறான்னு அதானே முயற்சி செய்து நம்ம வேலை. எல்லாம் நாடுனா அந்த செல்வம் அல்லாஹ் கொடுக்கும். பிள்ளைகளை பிச்சைக்காரங்களை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க பிறரிடம் கையேந்துகிற ஏழைகளாக விடுவதை விட தன்னிறை உடையவர்களாக செல்வந்தர்களாக விட்டு செல்வதுதான் சிறந்தது. அழகான ஒரு ரூட். அதனால 3/1 பெருசுங்க, பாதி கொடுக்க கூடாது, 3/2 கொடுக்க செல்லாது. இஸ்லாமிய சட்டப்படி கோபத்தில் எழுதி வைப்பாங்க. நாங்கள் நிறைய பஞ்சாயத்து பார்க்குறோம், பஞ்சாயத்து மாவட்டத்தில், மாநிலத்தில் பஞ்சாயத்து வருமா இல்லையா? வரும்போது சில ஆளுக்கு பிள்ளைகள் மேலே கோபத்தில் ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி செய்வாங்க, அனாதை இல்லத்துக்கு எழுதி வைக்க அப்படி என்று கோபத்தில் நம்மகிட்ட சொல்லுவாங்க. முதியோர் இல்லத்துக்கு நம்மகிட்ட எழுதி வைக்கங்க. நாங்கள் சொல்லுங்க, வாங்க, உங்கள் பிள்ளை இன்னைக்கு கோபமாக இருக்கிறிய, நாளைக்கு கோபம் தணிஞ்சு போயிடும். நீங்கள் கோபத்தில் முடிவெடுக்கிறது சரியில்லை. நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தாலும் முழு சொத்தையில எங்களால் வாங்க முடியாது, கொடுக்கக்கூடாது. கோபத்தில் தந்தாருனால நீங்கள் ஒரு பைசா கூட வாங்க மாட்டோம், நிதானமாக வாங்க. இந்த ஹதீஸைத்தான் ஆதரமாக 3/1 செல்லாது, பாதி கொடுத்தாலும் செல்லாது, 3/2 செல்லாது, பாதி கொடுத்தாலும் செல்லாது, 3/1 வேணா கூடும். வசியத்து பிறகு கொடுக்கறதா இருந்தா, தான் நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம கொடுக்கறதா இருந்தா கூட இந்த கணக்குல தான் நம்ம செய்ய முடியும் என்கிற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுறாங்க. ஏன் பிள்ளைகளை, பிச்சைக்காரங்களா, வாரிசுகளை, சொந்த வந்தவங்களை பிறட்ட கையேந்திரவங்களா விட்டுறாதீங்க.
என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய சொத்து பெற்றவருடைய உடன்பிறப்புகளுக்கும் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் அவர்களை பெற்றெடுத்த அன்னை தாய்மார்களுக்கும் அவருடைய கிளை வாரிசுகளுக்கும் சொந்தமானது என்கிற செய்தியை இஸ்லாமுக்கு வழிகாட்டு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னக்க லன் துன்ஃபிக நஃபகத்தன் தப்தகிய பிஹா வஜ்ஹல்லாஹ் இல்லா உஜிர்த அலைஹா ஹத்தா மா தஜஅலு ஃபி இம்ராஅதிக. அருமையான செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீ எந்த செலவை செய்தாலும் அல்லாஹ்வின் திருமுகத்துக்காக அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக நீ செய்கிற ஒவ்வொரு நயா பைசாவுக்கும் கண்டிப்பாக நிச்சயம் கூலி வழங்கப்படுவாய். அல்லாஹ்வை நினைச்சிட்டேன்னா எந்த கூலியும் அல்ல வேஸ்ட் ஆக மாட்டேன். இஹ்லாஸத்தான் ரசூலுல்லாஹ் ஒரு ரூபா கொடுத்தாலும் சரி இறைவனுக்காக என்று நீங்கள் செலவழித்தால் மறுமையில நன்மையை கிடைக்கணும், அல்ல அந்த கூலியை வீணாக்க மாட்டான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த அளவுக்குண்டா ஹத்தா தஜ்அல ஃபி இம்ராஅதிக, ஃபீனா வாய், ஒரு மனைவியின் வாயில் ஒரு கவள உணவை ஊட்டுவது உட்பட என்ன சொல்ற. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒரு காதல் அன்பு இருக்கும், இயற்கை தான், நேச்சுரல். இதை கூட அல்லாஹ் கொடுக்க சொன்னா என்கிற மன தூய்மையில கொடுத்துட்டிய பெருங்கூலியே மறுமையில். காபிரும் கொண்டாடி கொடுக்கான், சோறு கொடுக்கான், எல்லாம் எகுதி கொடுக்கான், நஸ்ரானி கொடுக்கான், முஸ்லீம் கொடுக்கான், மூமின் கொடுக்கான். ஆனால் மூமின் கொடுக்குற அந்த உணவுக்கு இருக்க அது நீங்க அல்லாஹ் கொடுக்க சொன்னா இஹ்லாஸோடு அதை மன தூய்மையாக அந்த நியத்தோடு கொடுத்துட்டேனால் நீங்க சாதாரண கொண்டாடி முஸ்லீம் இல்லை, கொடுத்த தீர்த்தினதுக்கு கூலி கிடைக்கும் என்று சொல்றாங்க. ஒரு வாய் கவல உணவை கொடுத்ததற்காகவும் கூலி தரக்கூடிய ரப்பு என்று சொல்ல அழகான செஞ்சாங்க. இதுக்கு மேல ஒரு உதாரணம் சொல்ல முடியாதுல. இயற்கையில நடக்கிற அம்சத்தை கூட எப்படி இஸ்லாத்தின் பக்கம் திருப்பலாம்னா எண்ணத்தை கொண்டுதான் திருப்ப முடியும். யதார்த்தமா எல்லா மனுஷனும் கிடக்கு முன்னாடி மனுஷனுக்கு தீர்த்துறது, ஏன் முன்னாடி என் பிள்ளைக்கு நான் தீர்த்துறத கூட அல்லாஹ் சொல்லியிருக்கான் எல்லா நன்மையாத்தா இஹ்லாஸாத்தா இது நன்மையா ஆக்கி தந்து. எவ்வளவு ஒரு நல்ல மார்க்கமா இருக்க வரங்க வழிகாட்டு. நீயத்துக்கு தாங்க கூலி. செயல் எவ்வளவு நாள் என்ன பெரிய செயல்னாலும் செஞ்சிடலாம், எண்ணம் இறைவனுக்காக என்கிற நிலை வந்து விடுமானால் மனைவி வாயில தீர்த்துற உணவு கூட உங்களுக்கு நன்மையாக ஆகிவிடும் என்று சொல்றாங்க. தர்மமாயிரும் சதக்கவாயிரும் நன்மை ஆகிவிடும் என்று சொல்றாங்க. அம்மா சொல்லிட்டு அவர் சொல்ற இப்படி சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டார் அவர். சரி கொடுத்துருவோம் அப்படின்னா அப்ப அவர் சொல்றாரு, குல்து யா ரசூலல்லாஹி அல்லாஹ்வின் தூதரே ஹல்லஃபு பஅத ஸஹாபி அஸ்ஹாபி, என் தோழர்களுக்கு பிறகு நான் எல்லாரும் நீங்க என்னை விட்டுட்டு போயிருவீரோ, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நீங்க போயிரு ஆட்சி செஞ்சுட்டு நான் மட்டும் இங்கேயே தங்கிடுவோன்னு பயமா இருக்கு. ஹிஜ்ரத்து செஞ்சு வந்தவர் வந்த இடத்துல நோய் வந்துருச்சு, இப்போ மதீனாவில் இருக்காரு, வந்தது கட்சிக்கு தான் வந்திருக்காரு. ஹிஜ்ரத்து செல்லுன்னா நினைக்கிறாங்க ஹிஜ்ரத்து பண்ண ஊர் தான் மக்கா, திரும்பவும் மக்காவிலே நேரம் இறப்பாயிட்டா நம்ம ஹிஜ்ரத் அல்ல ஏற்றுக்கிறோம் தெரியலையே என்று கவலைப்படுறாரு. ஹிஜ்ரத்து பெரும் பாக்கியம், அவர் செல்லாம போயிருமோ, இங்கேயே தங்கிடுவோமோ, நோய் வாய்ப்பு இங்கே மௌத்தாயிருமோன்னு நினைக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால இன்னக்க லன் துஹல்லஃப, நீ அப்படி ஒன்றும் பின்தங்கி வைக்கப்பட மாட்டாய், இங்கே நீ தங்க வைக்கப்பட மாட்டாய். தஅமல அமலன் தப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹி லஸ்தத்த பிஹி தரஜத்தன் ரஃஅத்தன். ஒருவேளை நீ தங்குறதுன்னா அவர் ரசூலுல்லாஹ் அவர் ஊர்ல தங்குறது கேட்காரு மக்காவில். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நன்மையில பின்தங்கிற மாட்டப்பா. எப்படி அடிக்காங்க பாருங்க, சித்தாந்தத்தை அடிக்கிறாங்க. இவர் ஊர்ல பின்தங்கினா நன்மையில பின்தங்கிடுவோமோ, ஹிஜ்ரத்து செல்லாத நினைச்சுக்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரே அடி அடிக்கிறாங்க, நீ பின்தங்க மாட்டாய். நீ அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி செய்கிற எந்த அமலும் அதை கொண்டு அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தையும் உன்னுடைய பதவியையும் உன்னுடைய மேன்மையும் அல்லாஹ் நிச்சயம் உயர்த்தி விடுவான். பயப்படாத, நீ பின்தங்கிற மாட்ட, நன்மையில முன்னாடிதான் இருக்க. இந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஆறுதல் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லக்கன் துஹல்லஃப, ஒருவேளை உடலால் நீங்க பின்தங்கலாம், மனசால நீ பின்தங்கல, நீயத்தால பின்தங்கல, உதிரத்து முடிஞ்சிருச்சு, நன்மையில முன்னோடியா இருக்கிற நீ ஒருவேளை உடலால் உயிர் இங்க பிரிகிற நிலை பின்தங்கு மாதிரி வந்துச்சுன்னா வந்தால் வரலாம். ஹத்தா யன்தஃபி பிக அக்வாமுன் வ யுதர்ரு பிக ஆகரூன், சில கூட்டம் உங்களை கொண்டு இந்த பூமியில நன்மை அடையும், சில கூட்டம் உங்களை கொண்டு துன்பத்தை பெறும். உலகத்துல ரெண்டு தானே இருக்கு, உலக உயிர் வாழ்றதுல நன்மை தீமை ரெண்டு தான் இருக்கு. சிலர் உன்னை கொண்டு நன்மை அடைவாங்க, சிலர் உன்னை கொண்டு தீமை துன்பம் அடைவார்கள். இந்த ரெண்டு தான். ஆனா நீ நன்மையில பின்தங்க மாட்ட, நீ முன்னாடி போயிட்ட என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. நன்மை கிடைக்காதோன்னு நினைக்கும் போது அப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையில அவருக்கு உரமா இருக்கு. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கவலைப்பட்டாரா இல்லையா ஹிஜ்ரத் போயிருமான்னு ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம அம்தி லி அஸ்ஹாபி ஹிஜ்ரத்தஹும்
வலா தர்தஹும் அலா அகாபிஹிம், இறைவா என்னுடைய தோழர்கள் செய்த அந்த ஹிஜ்ரத்தை ஏற்றுக்கொள்வாயாக, பிந்தங்க வச்சிடாத அவங்க ஹிஜ்ரத்துல. எப்படிங்க ரசூலுல்லாஹ் அவங்க துவாவும் கேட்டிருந்தாங்க, அதுக்கு மேல வர என்ன துவா? ரசூலுல்லாஹ் மாதிரி அல்டிமேட்டா பேசுற ஜவாபி கல்வி யாருமே கிடையாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி அடிப்பாங்க ரசூலுல்லாஹ். தகவலை சொல்லிட்டாங்க, ரூட்டை சொல்லிட்டாங்க, மசாயில சொல்லிட்டு ஒரு ஹதீஸ்ல என்னமா வந்துருச்சு பாருங்க. அல்லாஹ்ட்டையும் துவா செஞ்சிருந்தாங்க, யா அல்லாஹ் என் தோழர்களுடைய ஹிஜ்ரத்தை ஏற்க செய்து விடு, ஏற்று. ஒலா இன்னும் கேட்டுறாங்க, மீண்டும் அவங்க வந்த பாலை வழியாக, கால் சுவட்டின் வழியாக மீண்டும் பழைய மார்க்கத்துக்கு காஃபிரா பெறக்கூடாது அப்படின்னு சேர்த்து துவா செஞ்சாங்க. அப்ப இவர் முஸ்லிமாத்தா மூமினாத்தா மரணிக்க போறாருங்கிற செய்தி ரசூலுல்லாஹ் துவாவின் மூலமாக சொல்லுறாங்க. எல்லாம் கிடக்கு, அவரு சாந்தி அடைகிறாரு மனம். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, லக்கின்னல் பாயிஸ ஸஅத் இப்னு ஹௌலா யரிசி லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் மாத பி மக்கா. ஸஅத் இப்னு ஹௌலாங்கிற ஆளுக்கு நோய் வந்துச்சு, அவர் மக்காவில் இறந்து விட்டார்னு சொல்றாங்க. நோய்வாய்ப்பட்ட ஒரு சஹாபியை கருத்துல கொண்டு, எப்பா ஸஅத் இப்னு ஹௌலா இறந்துருக்காரு, ஆனால் ஒன்றும் இல்லை, உன் ஹிஜ்ரத்தை ஏற்றுக்கணுவான்ல, ஹிஜ்ரத்து ஏற்றுக்கணும் நினைக்கிறாத, உன் நியத்து என்ன, ஹிஜ்ரத்து செய்யும் போது நியத்து என்ன முடிஞ்சு வச்சுக்காத, உன் ஏட்டில் தரஜா வந்துருச்சு, நீ அது போயிருமோ நினைக்கிறீ, ஹஜ்ஜத்துல் வதால வந்த இடத்துல நோய் வாய்ப்பு என்ன செய்ய முடியும், அல்லாஹ் அதில் நன்மை வச்சிருப்பாப்பா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அழகான ஒரு பதிவு செஞ்சுறாங்க. அப்போ நம்முடைய அமல்கள் என்ன தூய்மையினால் தான் ஏற்கப்படும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி செய்யறாங்க, அழகாக சொல்லிட்டாங்க. முதல் ஹதீஸாத்தான் சொல்லு, சிலர்கள் இன்னும் அலாமால் புனியாத், திருமணம் முடிப்பதற்காக ஹிஜ்ரத்து செய்தால் அதை அடைவார்கள், உலக ஆதாயங்களுக்காக வியாபார போக்குவரத்துக்காக ஹிஜ்ரத்து செய்தால் அவங்க அதுக்கு தானே செயல்படுவாங்க, வேற வேலைக்கு செயல்பட மாட்டாங்க. அதனால அவங்க என்ன வலிக்குள் இம்மை மாணவா, ஒரு மனிதன் எதை நினைக்கிறானோ அதுதான் உனக்கு கிடைக்கும். உலகம் நினைச்சுன்னா உலகம் கிடைக்கும், ஆனா மறுமைன்னு நினைச்சுட்டா உலகம் சேர்ந்து கிடைக்க வாய்ப்பு. அல்லாஹ் வந்து விசாலமானவன், உலகத்தை சுருக்கிட மாட்டான். யாருக்கு? மூமின்களுக்கு. நல்லா தான் இருக்கான். காசு பணத்தை மட்டும் வச்சு அது குறிக்கோளை வச்சு முடிவெடுக்கக்கூடிய அம்சம் கிடையாது. எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு எதுக்கு? அவ்வளவுதானே, போதுமன்ற மனநிலையிலே இல்லை, அவன் என்னத்தை நிம்மதியை வாழ்ந்துடணும். கோடியோட சொத்து வச்சவன் வந்து அவன் வாழ முடியுமா? அது மேட்டர் இல்லை. காசு பணத்தை மட்டும் வச்சு இந்த முடிவு, உலக வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையை முடிவெடுத்தேன்டா ஃபெயிலியர் மாடல். சரியா? காசு பணமும் தேவை, காசு பணம் இல்லாம சோம்பேறித்தனமா இருந்த அந்த அதிர்ச்சி வராது. சொத்தையில விட்டுட்டு போச்சு விடுறாங்க ரசூலுல்லாஹ் வாரிசுக்கு, அதுவும் வேணும். ஆனால் என்ன தூய்மை இல்லாமல் நீ எந்த காசு பணம் கோடி கோடியா செலவழிச்சாலும் எந்த லாபமும் அது கிடைக்க போறதுங்கிற செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா அனுப்பிச்சாங்க. செல்வந்தருக்குள்ள செய்தியும் சொல்றாங்க, அளவீட சொல்றாங்க, பிள்ளைகளை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு மனிதனுடைய நியத்துக்குத்தான் கூலி என்பதை என்ன செஞ்சுட்டாங்க, அழகா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப நம்முடைய எண்ணங்களை மிக தூய்மையாக வச்சு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்களை செல்லுபடியாக ஆக்கக்கூடிய, மதிப்புமிக்க அமல்களாக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.